வாசிக்கலாம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு என் நேச கர்த்தர் பரிந்து பேசுகிறவர். இது அவருடைய வேலைன்னு சொல்ல, ஊழியம் சொல்லலாம். இது அவருடைய குணலட்சணம் அல்லது அவருடைய பண்பு என்று சொல்லலாம். My Lord is an intercessor. நான் நேசிக்கிற என் நேசர் இயேசு பரிந்து பேசுகிறவர். அவர் பரிந்து பேசுகிற ஊழியத்தை இப்பொழுது பரத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, தம்மை எங்கள் இரட்சகர் இயேசுவே உம்மை நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற வரைக்கும் பின்பற்றும்படியாக எங்களுக்கு நீர் வைத்து போன நல் முன்மாதிரியான வாழ்க்கைக்காக உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த உலகத்தில் ஒரு குறுகிய காலத்தில் ஊழியம் செய்த நீர் நீண்ட நெடுங்காலமாக இந்த பரிந்து பேசுகின்ற, மற்றவர்களுக்காக மன்றாடுகின்ற இந்த மகிமையான ஊழியத்தை நீங்கள் நீண்ட நெடுங்காலமாக செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா. வருவேன்னு சொன்னீங்களே, நீங்கள் வருகிற வரைக்கும் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். இந்த காலையில் பரிந்து பேசுகிற எங்கள் நேச கர்த்தரை, பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற நேச கர்த்தரை நாங்கள் ஆவியின் கண்களோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இதுதான் நீண்ட காலமாக நெடுங்காலமாக நீர் செய்கிற ஊழியம். அதையும் கூட எங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் எஞ்சிய காலங்களில் நீண்ட நெடுங்காலம், எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ சித்தமாயிருக்கிறீரோ அந்த காலம் வரைக்கும் இரட்சகர் இயேசுவே, தாவீதின் குமாரனே, நீர் செய்கிற ஊழியத்தை நான் செய்ய, நாங்கள் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களை கரம் பிடித்து நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தமிழ் வேத பகுதியை வாசிக்கும் போது கொஞ்சம் முன்னாலே முடிச்சிட்டார் ஐயா. அவர் கடைசியாக வாசித்த வசனம் தான் இன்றைய செய்திக்கான பிரசங்க வசனம். நீங்கள் என்னோடு கூட எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். முதலாவது, இந்த நாளிலே தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு நம் ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அந்த அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த சத்தியம்தான் நம் ஆண்டவர் இயேசு சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனத்தில், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் 1:18. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அவர் உயிரோடு இருந்து ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்கிறாரு. மறுபடியும் அவர் உயிரோடு இருந்து
உன்னதமான ஊழியத்தை செய்கிறாரு. நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோமா இல்லையா? மரித்தவர்கள், மௌனத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். மரித்தவர்கள், மௌனத்தில் இருக்கிறவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். அவர்களுடைய சாப்டர், அவருடைய வாழ்க்கையின் முடிவு மரணத்தோடு முடிவடைந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவாதிபதி நேச கர்த்தர் இயேசு அவர் உயிரோடு இருக்கிறபடினால கர்த்தரிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் மன்றாடி கொண்டிருக்கின்றார், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்தில் பரிந்துரை செய்வார்கள், ஆங்கிலத்தில் சொல்கிறோம் ரெக்கமெண்டேஷன். பரிந்துரை செய்யும்போது பொய்யும் மெய்யும் கலந்து ஒரு குறிப்பிட்ட நபரை பரிந்துரை செய்ய, ஒரு வேலைக்கு அல்லது ஒரு திருமணத்துக்கு மணமகனையோ மணமகளையோ சம்பந்தப்பட்டவர்களுக்கு பரிந்துரை செய்வாங்க. நல்ல பையன், யோசிக்காதீங்க என்று சொல்வார்கள். அதே போல் நல்ல பொண்ணு, பக்தி உள்ள பொண்ணு, சான்ஸை விட்டுறாதீங்க என்று சொல்லி இரு நினைவோடு இருக்கிற மக்களுக்கு அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானத்தை வேகமாக எடுப்பதற்காக, விவேகமாக எடுப்பதற்காக அல்ல, வேகமாக எடுப்பதற்காக உலக மக்கள் என்ன செய்வாங்க? ஒருவரை இன்னொருவருக்கு பரிந்துரை செய்வார்கள். அதுக்கப்புறம் பரிந்துரை செய்தவரை பார்த்து கேட்பார்கள். நான் சமுதாயத்தில் நடக்கிறது தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அறிமுகப்படுத்தி அந்த பொண்ணை எங்களுக்கு காட்டினீங்களே, அது எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வராத ஒரு பெண்ணாக இருக்குதுப்பா என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை தான் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். மனிதன் பரிந்துரை செய்வது வேற, இறைவன் இயேசு பரிந்துரை செய்வது, பரிந்து பேசுவது வேற. அங்கே என்ன சொல்கிறார்? எபிரேய நிருப ஆக்கியோன் மறுபடியும் நான் 25வது வசனத்தை பாருங்கள். தமது மூலமாய், ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக. ஊரில் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக அல்ல. இன்று காலையில் ஒரு சகோதரி நாம் ஆராதிக்கிற தேவனை தாங்களும் ஆராதிக்க வேண்டும் என்று கேட்டு கீழ்ப்படிந்து இங்கே வந்திருக்கிறார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள், அங்கே ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் சேருகிறவர்கள். தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அல்லது இறைவன் இயேசுவனுடைய பரிந்து செய்கிற அந்த ஊழியம் எல்லாருக்கும் இல்லை. யார் யார் அவரை சேருகிறார்களோ, அவரோடு சேர்ந்து கொள்ள பார்க்கிறார்களோ, அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாக தங்களை அர்ப்பணித்து இயேசப்பாவை தேட வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட பின்தொடர்கிறார்களோ அவர்களுக்காக அவர் பரிந்துரை செய்கின்றார். நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறவர். ஆகவே எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்கின்றார், ஆகையால் அவர்களை யார் யார் கர்த்தரை தேடுகிறார்களோ, இல்லையா, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவார், கர்த்தரிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறார், இருமனமுள்ளவர்களே நீங்கள் கர்த்தரிடத்தில் சேருங்கள், ஒரு மனதோடு சேருங்கள் என்று
அப்போஸ்தலனாகிய யாக்கோபு நிருபத்தில் எழுதுகின்றார். யார் 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 அவரிடத்தில் சேருகிறார்களோ அவர்களை முழுமையாக கரை திரை அல்லாமல் அவர்களை ரட்சிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை, அது பரிந்துரை என்பது பரிந்துரை செய்கிற நேரத்தோடு முடிவடைந்து விடலை. ஜீவிக்கிற அந்த கிறிஸ்துவுடைய ஜெபம், ஜீவிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிந்துரை, அந்த பரிந்து பேசுகிற ஊழியம் தொடர்கிறதா இருக்கிறது. அப்படி என்றால் என் பேரை சொல்லி பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற எம்பெருமான் இயேசு என்றைக்கு எனக்காக பரிந்து பேச தொடங்கிட்டாரோ, நான் இந்த உலகத்தில் மண்டையை போடுற வரைக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் எனக்காக பரிந்துரை செய்கிற தேவன் என்பதை இன்று காலையிலே எனக்கும் உங்களுக்கும் அவர் நினைப்பூட்டுகிறார். அவர் உயிரோடு இருக்கின்றார். இதைதான் நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8:34. கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ரொம்ப அழகாக பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர் 7:25க்கும் ரோமர் 8:34க்கும் ஒரு தொடர்பு என்றால், ஆசான் ஒருவர் தான், வேத ஆசிரியர் ஒருவர் தான், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் விதவிதமான ஆட்களை உபயோகப்படுத்துகிறாரு. ஆனால் சத்தியம் ஒன்று தான். என்ன சொல்கிறாரு? நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லும்போது கிறிஸ்துவே மரித்தவர். ஆனால் அவர் மரித்ததோடு அவருடைய சாப்டர் முடியல. அடுத்து சொல்றாரு அவரே எழுந்தும் இருக்கிறவர். மூன்றாவதாக எழுந்த அவர் 40 நாட்கள் இந்த உலகத்திலே தான் ஜீவனோடு இருக்கிறேன் என்பதை அன்பு சீஷர்களுக்கு ரூபகாரப்படுத்தி பரமேறி சென்றார். பிதாவுடைய வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கின்றார். மூன்றாவதாக மரித்தார், உயிரோடு எழுந்தார், பிதாவுடைய வலது பாரிசத்தை சென்று சேர்ந்து விட்டார். பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர். நான்காவது காரியம்தான், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக இந்த உலகத்தில் வேண்டுதல் செய்கிற இன்னொருவர் இருக்கின்றார். அதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் அபிஷேகம் பெற்றதினாலே அவர் நமக்குள்ளே வந்து விட்டார். அங்கே நாம் வாசிக்கிறோம், நாம் ஜெபிக்க தெரியாதிருக்கிற வேளையில், ஜெபிக்க திணறுகிற வேளையில், எதை தான் சொல்லி எப்படி கேட்பது என்று புரியாதிருக்கிற வேளையில், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். மண்ணில் இருக்கிற மனிதனுடைய உள்ளத்துக்குள் இருந்து மகிமையின் ஐஸ்வர்யமாம் பரிசுத்த ஆவியானவர் மண்ணில் இருக்கிற மண்ணின் மைந்தனுடைய உள்ளத்துக்குள் இருந்து அந்த மகிமையின் ஐஸ்வர்யமான பரிசுத்த ஆவியானவர் பரலோக தேவனிடத்தில் பரிந்து செய்கிறார். ஏனென்றால் அந்த பரலோக தேவனுடைய சிந்தை என்ன, எப்படி விண்ணப்பம் செய்தால் அதுக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு பொருத்தமான வேண்டுதலை பரிசுத்த ஆவியானவர் நமக்காக செய்கிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் தொடர்ச்சியாக நமக்காக விண்ணப்பம் செய்கிற ஒரு தேவன் அல்ல. நாம் திரியேக தேவன் என்ற வார்த்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். முதல் ஜெபத்தில் கவனித்தீங்களா? திரித்துவமே, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரே, திரியேக தேவனே என்று சொல்லி நாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாம் வழிபடுகிற தேவன் திரியேக தேவன். இந்த
ஜபத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று நாம் பிரித்து பிரித்து பேசுகின்ற, மூன்றில் ஒன்றாய் ஜொலிக்கின்ற இந்த தேவன் ஈடுபடுத்தப்படுகின்றார். இங்கே நாம் வாசிக்கும் போது ரோமர் 8:34 வாசிக்கிறோம், கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இந்த காலையை ஒரு முறை நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த உலகத்தில் என்னை குறித்து கரிசனை இல்லாத மக்கள் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் என்னுடைய உறவினர்கள் சார்பிலும், நண்பர்கள் வட்டாரத்திலும், ஊர்க்காரர்கள் மத்தியிலும் என்னை குறித்து கரிசனை கொள்ளாத ஒரு சமுதாயத்தின் மத்தியில் தனிமரமாக நிற்கிற எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு கர்த்தர் நிரந்தரமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் என்றைக்கும் ஜீவிக்கின்றார். அவர் என்றைக்கும் அவர் ஜீவிக்கின்றார். அவர் நிரந்தரமானவராக இருக்கின்றார். நேற்று பரிந்துரை செய்த ஒரு மனுஷன் இன்றைக்கு மரித்து விடுவான். நீங்கள் அவனை தேடி போனீங்கன்னா அந்த மனுஷனை பார்க்க முடியாது, அந்த சடலத்தை தான் பார்க்க முடியும். நேற்று இருந்தான், இன்றைக்கு மரித்து போனான். அவனுடைய வார்த்தைகளும், அவன் மரிக்கும் போதே அவனுடைய ஆவி அவனை விட்டு பிரியும் போதே அவனுடைய வார்த்தையும் ஆதரவான சொல்லோ அதுவும் காத்துல போயிடுச்சு. ஆனால் நமக்காக மரித்தவர், மீண்டும் எழுந்தவர், பரலோகத்தில் பிதாவின் சிங்காசனத்துக்குள்ளே வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரே சொன்னதை மறுபடியும் ஒரு முறை நான் உச்சரிப்பதற்காக நான் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கின்றேன். அதுதான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனம். இந்த கருத்து தான் அங்கே சொல்றாரு. ஏசப்பாவே சொல்றாரு, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கின்றேன். சதா காலமும் உயிரோடு இருக்கின்ற ஒரு தேவன் எனக்காக பரலோகத்திலிருந்து பரிந்து பேசுகிறவராக இருக்கின்றார். அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை நெருங்கி சேர்கிறவர்களுக்கு, அவரை கிட்டி சேர்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நம்ம மண்ணில் இருக்கிறோம். நம்ம இப்போ இன்றைக்கு உடனே இந்த 9/2/2025 காலை மணி நேரம் 8:42 நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. பட் மை ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் இன் ஹெவன். நான் போக முடியாது, ஆனால் என்னுடைய பிரதிநிதி எனக்காக அங்கே ஏற்கனவே போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எனக்காக பரிந்து பேசி 25வது வசனம், எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம், முற்றுமுடிய ரட்சிக்க. அப்படி என்றால் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே நான் விடுவிக்கப்பட வேண்டுமோ, எந்தெந்த துறையிலே எனக்கு மீட்பு வேண்டுமோ, அந்த எல்லா துறைகளிலும் எல்லா காரியத்திலும் என்னை விடுவிக்கும்படியாக, என்னை மீட்கும்படியாக என் மீட்பர், யோபு பக்தன் சொல்லுவானே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதே வசனம் தான் வேறு ஒரு மொழியில் வேறு ஒரு நபர் மூலமாக சொல்லப்படுது. என்னுடைய இப்போ சற்று நேரத்துக்கு முன்பாக அந்த பாடலை நாம் பாடினோம். எனக்காக செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடை. அப்போ கர்த்தர் எனக்காக சிபாரிசு பண்ணும்போது, உங்களுக்கு சுகாதார அமைச்சர்
பரிந்துரை செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் சிஎம்முடைய பிஏ அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு ஃபோன் பண்ணி, நாங்கள் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், கேண்டிடேட் பேரை சொல்லி, அவர் சிஎம் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஹிம், கன்சிடர் இஸ் கேஸ், முதலமைச்சர் இந்த குறித்த கேண்டிடேட்டின் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார், அவரை பரிசீலனை செய்யுங்கள் என்று சொல்லும்போது சொல்லுங்க, யாருடைய சிபாரிசு எடுத்துக்கொள்ளப்படும்? தங்களிலும் பெரியவர் சிபாரிசு தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இன்று காலையில் நான் மிகுந்த சந்தோஷத்தோடு வேதனையோடு கூட சொல்லுகிறேன், எனக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவருக்கு மேலே ஒரு வல்லமுள்ள தேவனோ அல்லது வல்லமுள்ள ஒரு மனிதனோ இந்த உலகத்தில் கிடையாது. ஆகவே அவர் எனக்காக பரிந்து பேசுகிறது, என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், அவர் எனக்காக பரிந்து பேசுகிறது போதும். அவர் எனக்காக பரிந்து பேசுவது போதுமானது. அவர் எனக்காக பரிந்து பேசுவது அது நிரந்தரமானது. எனக்காக அவர் பரிந்து பேசுவது என் வாழ்க்கையின் முடிவு மட்டும் உள்ளது. ஏனென்றால் அவர் எப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த ஆண்டவர் இயேசுவுடைய குணநல பண்புகள் நமக்கு வரணும். அதுதான் செய்தியினுடைய நோக்கம். உம்மை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஜபிக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த குணநல பண்பு எனக்கு வேண்டும். வேத ஆதாரத்தோடு அதை நாம் சில உதாரணங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். என்னோடு நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 27லிருந்து 28 வரைக்கும் ஒரு நடந்த சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் சவுல் பவுலாக மாறின ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு அதிகாரம். இரத்த வெறியனாகிய சவுல் எருசலேமிலே செய்த அட்டகாசம் போதாது என்று சொல்லி மத குருக்களிடத்தில் அதிகார கடிதத்தை பெற்றுக்கொண்டு அவன் தமஸ்குவை நோக்கி பயணம் செய்கிறான். அவனோடு சிலர் குதிரையிலே பயணம் செய்து நல்ல பட்டம் பகல் வரும்பொழுது ஆண்டவர் இயேசுடைய சத்தத்தை அவன் கேட்டான். அவன் இயேசுவை தேடல, அவன் இயேசுவுக்கு விரோதியாக செயல்பட்டான். இயேசுவுக்கு விரோதியாக செயல்பட்ட சவுல் பேரை ஆண்டவர் இயேசு உச்சரிக்கிறாரு. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி அவனோடு கூட பேசுகிறார். உடனே அவன் அந்த சத்தத்தை அங்கீகரித்துக் கொள்கிறான். தன்னை அவர் அறிமுகம் செய்யலை, ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே என்று ஆண்டவர் இயேசுவுக்கு பதில் உரையாக அவன் பேசுகிறான். இப்படி பேசி அவனை ஆண்டவர் நடத்துகிறாரு. அவன் தமஸ்குக்கு போய் சேர்ந்துட்டான். கர்த்தர் அனனியா என்கிற ஊழியக்காரனை கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே அவனை வழி நடத்தி சத்தியத்தை சொல்லி ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்தி அபிஷேகத்துக்கு வழி நடத்தி இந்த சவுல் ஒரு பவுலாக மாறி ஒரு முழுமையான ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிட்டான். அவன் முழுமையான கிறிஸ்தவனான போது வேதத்தில் வாசிக்கிறோம், அதே 9ஆம் அதிகாரத்தில் அவன் காலதாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று அவன் பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தான். இந்த சவுல் சில நாட்களுக்கு பிறகு
எருசலேமுக்கு போகிறார். எருசலேம் தான் ஹெட் குவார்டர்ஸ், தலைமையகம். எருசலேமுக்கு சவுல் என்ற பவுல் போனால் யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளலை. இப்பொழுது என்னோடு நீங்கள் 26வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். 26. சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷனுடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். என்ன பயம்? இந்த கொலைக்கார பய மறுபடியும் நம்ம கொலை செய்திருவோம், குறி வைத்து வந்திருக்கிறானோ தெரியல என்று இந்த சவுலை பார்த்த உடனே அல்லது சவுல் என்ற பெயரை கேட்ட உடனே அவர்களுக்குள்ளே ஒரு பயமும் நடுக்கமும் இருந்தது. ஆனால் அவர்கள் மத்தியில் இந்த சவுல் செல்கின்றார், மனம் திரும்பின பவுல் செல்கின்றார், அவர்களோடு கூட சேர்ந்து கொள்ள பார்க்கின்றார். ஆனால் அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அங்கே ஒரு பரிந்துரையாளர் வருகின்றார். ஏசப்பா பரிந்துரை செய்கிற அல்லது பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்கிறார்னு வசனம் சொல்லுகிறது. அதை தான் பாஸ்டர் நீங்கள் பிரசங்கிச்சுட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனால் முடியுமா? அங்கே பர்னபா என்ற ஒரு சகோதரர் அங்கே வருகின்றார். 27வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் சவுலை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலர்களிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்டதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னார். இந்த பரிந்து பேசுகிற ஊழியத்தில் முதலாவது பகுதி இந்த பர்னபா சவுலை சேர்த்து கொண்டார், அல்லது ஆங்கிலத்தில் சொன்ன பர்னபா admitted Paul as the disciple of Jesus Christ. இவன் பழைய சவுல் அல்ல, இவன் மனம் திரும்பின ஒரு மைந்தன், பாதி வழியிலே கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்டவன், மனமாறுதல் அடைந்தவன் மாத்திரமல்ல, தான் பெற்ற அனுபவத்தை தாமதமின்றி தமஸ்குவிலே பிரசங்கித்தவன். நீங்க நினைக்கிற மாதிரி இவன் ஏசப்பாவுக்கு துரோகி இல்லை, உங்களுக்கும் துரோகி இல்லை, அவன் நம்முடைய விரோதி இல்லை, அவன் நம்முடைய நண்பன். அங்கதான் முதல் வார்த்தை அதுதான். பர்னபா அந்த சவுலை ஏற்றுக்கொண்டான். பரிந்து பேசுகிற ஊழியத்தில் நாம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் சேருகிறவர்களுக்கு நாம் என்றைக்கு நம்முடைய காலை இப்படி சொல்லுவோம், நம்ம ஊர் வழக்கப்படி நம்ம வலது காலை எப்பொழுது இயேசுவை பின்பற்றும்படியாக நம்ம முதல் அடி எடுத்து வைக்கிறோமோ, நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் மிகவும் அழகாக சொல்றாரு. அதை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அவரை சவுலை சேர்த்து கொண்டு, இரண்டாவது அப்போஸ்தலரிடத்தில் அவரை அழைத்து கொண்டு போய், அவர் தனியா போனாரு, அவருக்கு வரவேற்பு கிடைக்கல, மறுப்பு தான் கிடைத்தது, எதிர்ப்பு தான் கிடைத்தது. ஆனா இப்பொழுது சவுலுடைய மனம் மாற்றத்தை நன்கு அறிந்த, அந்த உண்மையை அறிந்த இந்த பர்னபா அதை மூடி வைக்காமல், சவுலா பவுலா பேதுருவா யாக்கோபா யாராவது எப்படியாவது போகணும் என்று சொல்லாம, என் நேச கர்த்தர் இயேசுவால இவன் சந்திக்கப்பட்டவன் அல்லவா, என் நேச கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தினால
இவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டது அல்லவா? இவன் தெளிவடைந்து அந்த இயேசு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவன் அல்லவா? இந்த சாட்சி ஜீவியத்தை அவன் ஒரு அறைக்குள்ளே அடக்கி வைக்காமல் ஜபாலயங்களுக்கு சென்று தமஸ்குவிலே பிரசங்கம் செய்தவன் அல்லவா? இதெல்லாம் அவங்களுக்கு எருசலேமில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் பரிந்துரை செய்த ஊழியத்தை செய்த பர்னபா அந்த சீடர்களுக்கு இந்த சவுலை அறிமுகப்படுத்துகிறார். அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு பிறகு 28வது வசனத்தை பாருங்கள். அவன் எருசலேமில் அந்த ஆதி அப்போஸ்தலர்களிடத்தில் போக்குவரத்துமாயிருந்தான். அல்லது வேற வார்த்தையில் சொன்னால் ஐக்கியம் கிடைக்குமா என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த சவுல் பர்னபா மூலமாக அந்த அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலே அவன் ஐக்கியப்படுத்தப்பட்டான், சேர்த்து வைக்கப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, அது முதற்கொண்டு அந்த அப்போஸ்தலர்களுக்கும் புதிதாக அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட இந்த பவுலுக்கும் எந்த வேற்றுமையும் இல்லாமல் இந்த பவுல் எருசலேமுக்கு போகிறதும் வர்றதுமா இருந்தார். ஸோ he was not considered as an unknown person or an enemy, but he was admitted as one of the apostles of Jesus Christ. அவனை ஒரு விரோதியாக அல்லது அந்நியனாக அந்த அப்போஸ்தலர்கள் நினைக்காமல் இவனும் நம்மை போல அப்போஸ்தல பட்டத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் என்று சொல்லி அவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே எந்த தடையும் இல்லாமல் தடைகள் நீங்கப்பட்டது. யாரால தடைகள் நீங்கப்பட்டது? அங்கே ஒரு பதிலால் வருகின்றார். அவர்தான் அந்த பர்னபா இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்துகின்றார். இந்த சவுலை அந்த எருசலேம் சபைக்கு அறிமுகப்படுத்துகிறார், பரிந்துரை செய்கின்றார். அதனால் அவருக்கு என்ன கிடைத்தது? தேவ சித்தத்தை அந்த பர்னபா நிறைவேற்றினார். பரிந்து பேசுகிற ஊழியம், பரிந்துரை செய்கிற அந்த ஊழியம் தேவனுடைய சித்தமாக இருக்கிற. அல்லேலூயா அல்லேலூயா. என்னப்பா போட மாட்டேன்ற? போட்டுன்னு இருக்கும்போது தூக்கிட்டு போகிறேன். வெள்ளிக்கிழமை கூட சொல்லி கொண்டிருந்தேன், சபையில் தூங்குறது ரிலே பண்ணுறோம், எல்லாரும் கேட்கட்டும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பரிந்துரை செய்கிற ஊழியம், பரிந்து பேசுகிற ஊழியம் தேவனுக்கு சித்தமானது. அடுத்ததாக இதே பவுல், இப்பொழுது பவுலுக்கு ஒரு பரிந்துரை அவசியமாயிற்று. பரிந்துரை பவுலுக்கு எப்படி கிடைத்தது? பரிந்து பேசுகிற இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்படைத்ததுனால பர்னபா அவனுக்காக பரிந்து பேசும்படியான ஒரு கிருபை கிடைச்சது. இப்பொழுது என்னோடு கூட நீங்கள் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்கவும், பிலமோனுக்கு எழுதின அந்த நிருபத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ள. பக்கம் 297. இந்த நிருபத்தில் 3 கதாபாத்திரங்கள் வருகின்றார்கள். ஒன்று பவுல் அடியார், இரண்டாவதாக இந்த பிலமோன், மூன்றாவதாக ஒனேசிமு என்ற 3வது நபர் இந்த புத்தகத்தில் வலம் வருகின்றார்கள்.
அங்கே நாம் வாசிக்கும்போது 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். பிலமோன், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 17ஆம் அதிகாரம். நான் 16வது வசனத்தையும் இப்பொழுது உங்களுக்கு சேர்த்து வாசிக்கிறேன். எனக்கு பிலமோன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமுள்ளவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளும். பரிந்து பேசுகிற ஊழியத்தின் பலனாக சவுல் என்ற பவுல் ஆசீர்வதிக்கப்பட்டார். அல்லது வேற வார்த்தையில் சொன்னால் ஒரு ஆசீர்வாதத்தை சவுல் என்கிற பவுல் பெற்றுக்கொண்டார். வேதம் என்ன சொல்கிறது? பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் நாம் கொடுப்பது தான் பாக்கியம், வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது தான் பாக்கியம் என்று அப்போஸ்தலர் 20:35 நமக்கு சொல்கிறது. இவர் பர்னபா மூலமாக அந்த அந்த கிருபையை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அந்த பர்னபா பெற்றுக்கொண்டார். பர்னபா பெற்றுக்கொண்டதினாலே பவுல் பயனடைந்தார். இப்பொழுது பவுலே இந்த ஒனேசிமு என்கிற ஒரு சகோதரனை குறித்து இந்த பிலமோனுக்கு சிபாரிசு பண்றார். பிலமோனை விட்டுட்டு இந்த ஒனேசிமு என்கிற அடிமை ஓடிட்டார், தப்பு செய்துட்டார் என்று சுருக்கமாக நாம் சொல்லலாம். இதை அறிந்த பவுலடியார் சொல்லுகின்றார், 15வது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன். அவன் என்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனி அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாயும் இருக்கும்படி கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனாயா? அல்ல வேற வார்த்தையில் சொன்னால், தேவ பிள்ளைகளாகி நாம் பரிந்துரை செய்யும்போது நாம் யாரை குறித்து பரிந்துரை செய்கிறோமோ அவர்களுடைய லெவல் நாம் இங்கே வாசிக்கிறோம். இனி அந்த ஒனேசிமு எனப்பட்டவன் அடிமையானவனாக அல்ல, அடிமைக்கு ஒரு மேலான அடிமை அந்த அந்த ஸ்டேட்டஸ், அந்த அடிமை நிலைமை மாறும்போது, அடிமை அடுத்த நிலைமைக்கு போகும்போது அவன் சுவாதீனம் ஆகிறான். அவன் இனிமேல் அடிமை அல்ல. ஆகவே ஒரு மேலான அனுபவத்துக்கு இந்த ஒனேசிமுவை உயர்த்த வேண்டும் என்று பவுல் பரிந்துரை செய்கிறாரு. அவன் இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல, அடிமைக்கு மேலானவனாகவும் கசப்புக்குரிய சகோதரனாக அல்ல, பிரியமுள்ள சகோதரனாகும் படிக்கு கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிஞ்சிட்டாயா? அவன் செய்தது தப்பு தான். அவன் அப்படி செய்திருக்க கூடாது. உங்களுக்கு துரோகம் இழைச்சிட்டான். உங்க பொருளை களவாடி கொண்டு போய்விட்டானோ, எல்லாம் இருக்கட்டும், நீங்க அவனை பார்க்காதீங்க, ஒனேசிமுவை பார்க்காதீங்க. பிலமோன், பவுல் சொல்றாரு, நீங்க என்ன பாருங்க. அங்க அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, நீர் என்னை ஏற்றுக்கொள்கிறது போல அவனை ஏற்றுக்கொள்ளும். அப்போ ஒரு உயர்வான ஸ்தானத்தில் இருக்கிற கனத்துக்குரிய பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு அப்போஸ்தல ஊழியத்திலே பரவலான ஊழியத்தை செய்த, மிஷனரி ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனிதன் தன்னுடைய நிலையை விட்டு இறங்கி வர்றாரு.
நம்முடைய நிலையை விட்டு இறங்கி வருவது பரிந்துரை செய்கிறவர்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமான குணலட்சணம். நம்முடைய நிலையை விட்டு இறங்கணும். ஆனால் நாம் யாருக்கு பரிந்துரை செய்யணுமோ அவங்க நிலைமை உயரணும். இந்த ஒனேசிமு அடிமை நிலையிலிருந்து அவன் சுவாதீனனாக மாறணும். ரெண்டாவது, நீங்கள் அவனை பிரியமுள்ள சகோதரனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஒரு கசப்பு ஒரு ஆளுக்குள்ள இருக்குது. ஒருவரை பற்றி இன்னொருவருக்கு ஒரு கசப்பான அனுபவம் இருக்கு. ஆனால் அவரை எப்படி பிரியமுள்ள சகோதரனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒருவனுக்காக தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாத நர மனிதனுக்காக இந்த இரட்சகர் இயேசு எப்படி தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக மாறினாரோ, அதே போல இந்த பரிசுத்த பவுல் தன்னை தாழ்த்தி அந்த சகோதரனுடைய நிலைமையை உயர்த்தும்படியாக பரிந்துரை செய்கிறார். எனக்கு 16வது வசனத்தை பாருங்கள். அவன் எனக்கு பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். அவன் எனக்கு பிரியமான சகோதரன் மாத்திரமல்ல, பவுல் சொல்லுகின்றார், அவன் உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். அப்போ இந்த பிலமோனுக்கு ஒனேசிமு மேலே பிரியம் இல்லை. ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு பகைமை உணர்ச்சி, ஒரு கசப்பு இவன் மேலே இருக்குது. ஏன்னா எஜமானனை விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். சொல்றாரு, சரீரப்படி மற்றும் கர்த்தருக்குள்ளேயும் அவன் உமக்கு பிரியமுள்ளவனாக இருக்கும்படி அவனை சிபாரிசு செய்கிறேன் என்று சொல்கின்றார். 17வது வசனம், ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமுள்ளவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள். கசப்போடு இருக்கிற ஒரு மனுஷனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த கசப்பு, வெறுப்பு, எதிர்ப்பு இதெல்லாம் மனிதனுக்குரியது. ஆனால் இன்றைக்கும் ஜீவிக்கிற அந்த ஜீவாதிபதி செய்கிற அந்த பரிந்துரை ஊழியத்தை, பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் இயேசு தம்முடைய முன்மாதிரியை நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது நாமும் கூட இந்த கசப்பையும் இந்த பகைமையையும் இந்த விரோதத்தையும் விட்டு ஒழித்து நாம் பவுலை போல நாம் மாற வேண்டும். ஆண்டவர் இயேசுடைய முன்மாதிரியை பவுல் கடைப்பிடித்தது போல நாமும் கடைப்பிடிக்க வேண்டும். அவர் சொல்றாரு, தம்பி, உன்னை நம்பி ஒரு வார்த்தை சொல்ற, அதை கேளு. என்ன நீ ஏற்றுக்கொள்வல்ல? நான் அந்த ஒனேசிமை ஏற்றுக்கொள்றேன். நான் அந்த ஒனேசிமை மன்னிக்கிறேன். அவன் செய்தது தவறுதான். ஆனால் நான் அவனை கொண்டிருக்கிறேன். ஒன்று செய்வீங்களா? ஒன்று செய்வீங்களா? பிலமோன் தம்பி, நான் அவனை ஏற்றுக்கொண்டது போல நீங்க என்னை ஏற்றுக்கொண்டது போல இந்த ஒனேசிமை ஏற்றுக்கொள்ளுங்க. நீர் என்னை ஏற்றுக்கொண்டது போல அவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். 18வது வசனம், அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும்
உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். அவன் யாதொரு அநியாயம் செய்தது உண்டானால், உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அந்த என் கணக்கில் அதை வைத்துக் கொள்ளும். இந்த இடத்துல அவன் யாதொரு அநியாயம் செய்திருந்ததும் என்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, வேற ஒரு காரியம்ல பொருளாதார நிலைமையில இவன் பொருளை எடுத்துக்கொண்டதில்லை, அல்லது இவனுக்கு பணம் கொடுக்க வேண்டிய விஷயத்தில் உண்மையாக இராத நிலைமையில் அந்த ஒனேசிமனை நடந்து கொண்டிருக்கலாம் என்று இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது. ஆகவே அவன் என்ன சொல்கிறான், அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அது என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். அந்த நல்ல சமாரியன் சொன்னது போல இவன் சொல்லுகின்றான், என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். whichever is due in his account I will settle. அவன் அநியாயம் செய்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு துரோகம் செய்தது உண்டானால் அதை நீங்கள் ரைட் ஆஃப் பண்ணிடுங்க. அதை அந்த கணக்கிலேருந்து அவன் கணக்கிலேருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துருங்க, என் கணக்கில் எழுதுங்க. நான் அதை உமக்காக உனக்கு செலுத்தி விடுகிறேன். ஆனால் ஒனேசிமு மாத்திரம் நிரபராதியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவன் அநியாயம் செய்தது உண்மைதான், அவனும் உமக்கு துரோகம் செய்தது உண்மைதான். என்னை பட்டம் பகலிலே சந்தித்த இயேசு எப்படி என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை பரிசுத்தமாக்கினாரோ, அவருடைய அளவற்ற கிருபையை அனுதினமும் எனக்குள்ளே பொழிந்து கொண்டிருக்கின்றாரோ, அந்த அன்பு நிமித்தமாக, அவருடைய கிருபை நிமித்தமாக, அவர் எனக்கு காட்டுகிற இரக்கத்தின் நிமித்தமாக என் உள்ளம் பொங்கி எழுகிறது. பகைமை உணர்ச்சி கொள்ளாதீங்க, காழ்ப்புணர்ச்சி வேண்டாம். ஒருவன் தவறு செய்து விட்டான் என்பதனாலே அவனை தூக்கி குப்பையிலே போட வேண்டாம். குப்பையில் இருக்கிற ஒருவனை கொண்டு வந்து நடு வீட்டிலே வையுங்க. கிறிஸ்து மன்னித்தது போல நீங்க மன்னிங்க என்ற போதனை தான் இந்த ஒரே ஒரு நபருக்கு பரிசுத்த பவுல் கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த பவுல் சொல்கின்றார். இவ்வளவு நேரம் நாம் கேட்டதனுடைய சுருக்கத்தை மிக வேகமாக நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்யும்படியாக அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கின்றார். அவரே மரித்தவர், அவரே உயிரோடு எழுந்தவர், அவரே உன்னதங்களுக்கு ஏறினவர், உன்னத பிதாவுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்து தொடர்ச்சியான இந்த ஊழியத்தை பரிந்து பேசுகிற ஜெபிக்கிற இந்த ஊழியத்தை நமக்காக செய்து கொண்டிருக்கின்றார். அது ரொம்ப கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கு இல்லையா? ஆனால் அந்த கிறிஸ்து தான் சொல்லுகின்றார், என்னை போல எனக்கு கற்றுக் கொடுத்ததை இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னை போல நீ மாற வேண்டும், நீ பரிந்துரை செய்ய வேண்டும், பிறருக்காக பரிந்து பேச வேண்டும். நீ யாருக்காக பரிந்து பேச முனைகின்றாயோ அவர்களை குறித்து சில தவறான செய்திகளை எல்லாம் நீ ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு கேள்விப்படலாம். ஆனா அந்த பரிந்து பேசுகிற ஜபத்தை மாத்திரம் நீ விட்டுடாத. இந்த பரிந்து பேச துவங்கின நீ அந்த குறித்த நபருக்காக நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ ஜெபிக்கணும். அல்லது நீ யாருக்காக பரிந்து பேசுகிறாயோ அந்த ஆள் மரணம் அடைகிற வரைக்கும் நீ ஜெபம் பண்ணணும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் ஜீவிக்கிறேன், என்றென்றைக்கும் அவர் ஜீவிக்கின்றார். அவரை போல நாமும் மாற வேண்டும் என்று விரும்புகின்றார். நாம் முதலாவதாக பார்த்தோம், சவுல் என்ற பவுலை
மனமாற்றத்திற்கு பிறகு எருசலேம் அப்போஸ்தலர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த போது அல்லது மயங்கின போது, தயங்கின போது, அப்படியா பிரதர் வாங்க, உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். யார் சொன்னது? யார் உங்கள் முகத்தை பார்க்காம முகத்தை துலுக்கி திருப்பி கொண்டது? உங்களை பற்றி தவறான வார்த்தை யார் பேசினது? நான் அவர்களிடத்தில் பேசுகிறேன் என்று சொல்லி சகல ஆறுதலின் தேவன் என்று, சகல ஆறுதலின் மகன் என்று அழைக்கக்கூடிய இந்த பர்னபா சவுலை கையை பிடித்து கொண்டு அந்த எருசலேம் சபைக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு சொல்கிறார், அண்ணே, நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் பழைய ஆள் இல்லை, இவர் சவுல் இல்லை, இவர் பவுல், கர்த்தருடைய இரக்கம் பெற்ற மனிதன், பகிரங்கமாக சாட்சி கொடுத்து வருகிறார். அவர் நம்முடைய விரோதி அல்ல, நம்முடைய ஐக்கியத்தில் ஒருவர், இயேசுவின் சீடர். நீங்க அவரை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்ட வேண்டாம். பாருங்க, எவ்வளவு பெரிய மனிதர்களுக்கு கடைசியில் ஊழியத்தில் சேர்ந்த ஒரு சாதாரண ஆள் பரிந்துரை செய்கிறான். ஒருவேளை நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், பெரிய மனிதர்களை குறித்து நீங்கள் பரிந்துரை செய்ய முடியாத இருதயத்தை அந்த பெரிய தேவன் உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கு கொடுப்பாரானால் நீங்கள் அரிய பெரிய மனிதர்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்துரை செய்யலாம். ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையை சொன்னார், அதை சொல்லி நாம் முடிக்க போகிறோம். குறித்துக் கொள்கிறவர்களுக்காக நான் சொல்கின்றேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6-9 வசனங்கள். இது ஓமை, நடந்த சம்பவம் அல்ல, ஆண்டவர் ஓமை மூலமாக நமக்கு போதித்திருக்கிற ஒரு போதனை. ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரம் நாட்டப்பட்டது. அந்த எஜமானன் வருடம் அல்லது அந்த திராட்சை தோட்டத்தை சுற்றி பார்க்க வரும்போதெல்லாம் அந்த அத்தி மரத்தில் கனி இருக்கிறதா என்று தேடி வருவார். இப்படி பலமுறை அந்த திராட்சை தோட்டத்தை உலாவி வந்த அந்த எஜமானன், முதலீடு செய்தவர், ஒரு சமயத்தில் அந்த அத்தி மரத்தில் கனி இராததை பார்த்து அந்த தோட்டக்காரரை பார்த்து சொன்னார், எதுக்குப்பா இந்த மரம் மண்ணை கெடுக்குது? இந்த ஒரு மரத்தை எடுத்து 9 திராட்சை செடியை நட்டா எத்தனை கிலோ திராட்சை பழம் பறிக்கலாம், வெட்டி போடு என்று அவர் சொன்னார். ஆனால் அந்த அந்த வேலைக்காரன் பதறல. அந்த திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர் தான் பிதாவாகிய தேவன். அந்த திராட்சை தோட்டத்தில் பண்ணை ஆளாக வேலை செய்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த எஜமானனை பார்த்து, திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரரை பார்த்து அவர் சொல்கிறார். அங்கே உபயோகப்படுத்துகிற வார்த்தை ஐயா என்றால் தமிழ், ஆங்கிலத்தில் சார் என்ற அர்த்தம். ஐயா, விவரமாக அங்கே சொல்லலை. இந்த வருடமும் இந்த மரம் இருக்கட்டும், அங்கே நான் கொத்துக்கிறேன், எரு போடுகிறேன். கொத்தி எரு போட்டால் நாங்கள் நீர் பாய்ச்சுகிறேன்னு நாங்கள் எழுதில்லை, நான் நீர் பாய்ச்சுகிறேன். இது கனி கொடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன். பரிந்துரை செய்வது என்பது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அடுத்ததாக கற்றுக் கொடு. ஒரு நபரை குறித்து பொறுப்பெடுத்துக் கொள்வது, ஒரு நபரை குறித்து பொறுப்பெடுத்துக் கொள்வது. அந்த தோட்டக்காரர் சொன்னார், அந்த அத்தி மரத்தை சுற்றிலும் நான் கொத்துகிறேன், நல்ல ஆக்சிஜன் வேறு வரைக்கும் போகட்டும், தண்ணீர் ஊற்றுகிறேன், ஆழ இருக்கிற வேறு வரைக்கும் அந்த தண்ணீர் பாயட்டும், எருவும் போடுகிறேன், அந்த அத்தி மரம் பலனடையட்டும். அல்லது வேற வார்த்தையில் சொன்ன, கனி கொடுக்கும்படியாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாத்தையும் நான் செய்கிறேன்.
அப்போ பரிந்துரை செய்கிறவர்கள், பரிந்து பேசுகிறவர்கள் ஒரு ஒரு வழியில் ஒரு நபருக்காக ஜபம் பண்ணி ஒரு ஒரு விண்ணப்ப ஜபம் அல்லது மன்றாட்டு ஜபம் பண்ணிட்டு முடிச்சிருதில்ல. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும் சிந்தையில் வைத்து அதை கணக்கிட்டு நாம் அதை செய்ய வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமையிலே ஒரு தோட்டக்காரனாக செயல்பட்டதை பாருங்கள். என்ன சொல்கின்றார்? கனி கொடுத்தால் சரி, இந்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்கலன்னா அடுத்த ஆண்டு இந்த மரத்தை வெட்டிடுவோம் நீங்கள் சொன்னபடி. அப்போ கட்டளை மாறவில்லை. அல்ல வேற வார்த்தையில் சொன்னால், இந்த தோட்டக்காரர் வாய்தா வாங்கிட்டார். ஐயா, கோடாலியை இன்றைக்கு அல்லது இந்த ஆண்டிலே மரத்தின் வேறு அருகே வைக்க வேண்டாம். கிவ் மீ a சான்ஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று சொல்லி ஒரு கால அவகாசத்தை கேட்டு, நான் பாரப்படுகிற மக்களுக்காக ஒரு கால அவகாசத்தை பதில் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு நாம் முயற்சி செய்யும்போது, பொறுப்பெடுத்துக்கொண்டு அந்த பொறுப்போடு நாம் முயற்சி செய்யும்போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒரு கனி கொடுக்கிற இன்றைக்கு இருக்கிற சுகம் இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நினைவாற்றல் இல்லாமல் போயிருக்கும். ஞானம் இல்லாத ஒரு மனுஷனாக நான் போயிருப்பேன். மற்றவர்களுக்கு பாரமான ஒரு மனிதனாக மாறியிருப்பேன். அப்படி அவர் செய்யல. பழிக்கு பழி அவர் வாங்கலை. ஆனால் எனக்காக அவர் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். என் தீவினைக்கு ஏற்ற வினையை அவர் செய்யல. என் அக்கிரமத்துக்கு தக்க பலனை அவர் எனக்கு அனுப்பல. என் அப்பாவிடத்தில் அருகாமையில் இருக்கிற மகன் நம்முடைய அப்பாவாகிய பரலோக தகப்பனிடத்தில் நம்ம ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி விட்டுருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, கேடு ஒன்று வராதபடி நான் இப்பொழுது உங்களிடத்தில் விண்ணப்பம் செய்கிறேன். நம்ம பேரை சொல்லி அது தீமையான காரியத்தை இப்போது அனுமதிக்காதீங்க. நல்லவனாக மாறுவான், உம் சித்தத்தை செய்வான், உமக்கு பிரியமானபடி வாழ்வான் என்று சொல்லி ஒவ்வொரு தீமையான காரியத்தையும் இந்த உலகத்தில் நாம் செய்யும்போது, நாம் பேசுகிற வார்த்தையின் மூலமாக நம்முடைய பிதாவாகி தேவனை நம்ம துக்கப்படுத்தும் போது, உடனே பக்கத்தில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த ஒரு வருடம் இருக்கட்டும், இன்னும் ஒரு 2 வருடம் சான்ஸ் கொடுங்க, ஒரு 3 மாதம் வரை நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 4வது மாதத்தில் அந்த மகள் மனம் திரும்பிடுவாங்க என்று சொல்லி அவரிடத்தில் சேருகிற நம்மை சிதறடிக்காமல் அவர் கூட்டி சேர்க்கிறதுனால இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் மன மேட்டுமையினால பெருமையினால
என்னால் இது செய்ய முடியும் என்று சொல்லி ஆணவம் படைக்காதிருங்கள். எனக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறதுனால தான் நான் வாழ்கின்றேன். அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவர் ஒருபோதும் என்னை கைவிடாதவர், என்னை விட்டு விலகாதவர். இந்த ஆண்டும் இருக்கட்டும், நான் கொத்தி எரு போடுகிறேன், நீர் பாய்ச்சுகிறேன், இன்னும் என்னென்ன செய்யணுமோ எத்தனையோ கூட்டங்களை, எத்தனையோ ஜபங்களை, எத்தனையோ செய்திகளை அவர் நமக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கிறாரு. நம்முடைய பரிகாரையாகிய கிறிஸ்து, பரிந்து பேசுகிற கிறிஸ்து நமக்கு he gives ample opportunities. அளவிட முடியாத வாய்ப்புகளை, திரளான வாய்ப்புகளை அவர் கொடுத்துட்டு தான் இருக்காரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு லட்சக்கணக்கான வாய்ப்புகளை அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஓமையில் ஒரு வருடம் சொன்னார், ஆனால் எத்தனை ஆண்டுகள் அவர் பொறுமையாக இருந்திருக்காரு நினைத்து பார்த்தீர்களா? வரத்தகாத வியாதிகள் இப்பொழுது உலகத்தில் பரவி கொண்டிருக்கிறது. அகால மரணங்கள் செய்தியை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். ஓ தேவ பிள்ளையே, நீ அவரை கிட்டி சேர்ந்ததினால, நீ அவருக்காக வாழ வேண்டும் என்று ஒரு நாளில் தீர்மானம் செய்ததினால, அவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதினால, பரிந்து பேசுகிற கிறிஸ்துவனுடைய பரிந்து பேசுகிற ஊழியத்தினால நீ இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறாய். மறந்து போகாதே. ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, அப்பா, இந்த உலகத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள் யாரும் இல்லை. ஒரு பவுலுக்காக பர்னபாவை எடுத்து பயன்படுத்தினீங்க, ஒனேசிமுக்காக பவுலை பயன்படுத்தினீங்க. நாங்கள் அழிந்துபடாதபடி, இந்த உலக வாழ்க்கையிலே வேதனையோடு கண்ணீரோடு எங்களை வாழ விடாதபடி, உலகத்தார் மத்தியிலே எங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறீரே. அது எங்களுடைய பக்தியினால அல்ல, எங்கள் சுய சக்தியினாலும் அல்ல, அது உம்முடைய அளவற்ற கிருபைப்பா. ஒவ்வொரு நிமிடமும் எங்கள் வினைகளை தூரத்திலிருந்து அறிகிற எங்கள் இரட்சகர் இயேசுவே,